வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள். இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் சம்பந்தமாக ஏற்கனவே 7-8 வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் வேலை கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்தும் 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டு தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காலதாமதத்துக்கான காரணம் என்ன, இதை களைவதற்கான தீர்வு என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்கீம் 1972 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆரம்ப காலத்தில் பணிக்காலத்தில் இறந்து போகக்கூடிய அரசு ஊழியரின் குடும்பத்தில் உள்ள தகுதியுள்ள வாரிசுதாரருக்கு அரசு பணி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு கேட்டகரிக்கு தான் அந்த பெனிஃபிட்டை ஆரம்பித்தாங்க. அப்புறம் 4ஆம் வட்டத்தில் இன்னொரு கேட்டகரி உள்ளே கொண்டு வராங்க. மெடிக்கல் இன்வேலிடேஷன். மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் இயலாமை காரணமாக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சிட்டா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகுதியுள்ள ஒரு வாரிசுதாரருக்கும் அரசு பணியை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்கீமினுடைய பெனிஃபிட்டை அந்த கேட்டகரிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ 4ஆம் வட்டத்தில் என்னென்னா இன்னொரு கேட்டகரிக்கும் அந்த பெனிஃபிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா மிஸ்ஸிங் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கும் அந்த பெனிஃபிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்கீமில் வேலை கொடுக்கறதுல ஏன் காலதாமதம் ஆகுது, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிற பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ 1972 இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் வேக்கன்சி இருந்தால் அந்த வேக்கன்சியில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பர் நியூமரரி போஸ்ட்டை கிரியேட் பண்ணி அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஏன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த ஸ்கீமினுடைய முக்கிய நோக்கமே அதுதான். இறந்து போகக்கூடிய ஒரு அரசு ஊழியரின் குடும்பத்துக்கு இமீடியட் ரிலீஃபாக அந்த அப்பாயின்மெண்ட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் வச்சாங்க. சூப்பர் நியூமரரி போஸ்ட்டை கிரியேட் பண்ணி கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் வேக்கன்சி வரும்போது அவர் ரெகுலர் வேக்கன்சிக்கு மாற்றிட்டு இந்த சூப்பர் நியூமரரி போஸ்ட்டை டிஸ்பேண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்டிஷனை போட்டு இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பீடு பிரேக் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. இதனால் என்னாச்சு, காலதாமதம் ஆகும். ஏன்னா வேக்கன்சி வந்தால் மட்டும்தான் இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள சீனியாரிட்டியில் முதல்ல இருக்கிறவருக்கு வேலை கிடைக்கும். அப்போ வேக்கன்சி வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். இது காலதாமதத்துக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஜிஓ எம்எஸ் நம்பர் 33, லேபர் வெல்ஃபேர் அண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், டேட்டட் 8/3/2023. அந்த ஜிஓவில் தான் இந்த கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ரூலே ஃப்ரேம் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்குன்னு தனி ரூலாகவே வந்துடுச்சு. அந்த ரூலில் அந்த கண்டிஷனை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் சூப்பர் நியூமரரி போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஃபில்அப் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. வேக்கன்சி இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் சூப்பர் நியூமரரி போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸிஸ்டிங் வேக்கன்சியில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, டோட்டல் கேடர் ஸ்ட்ரென்த்தில் கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயிண்ட் ஆகக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 5% மிகாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு சீரியஸான கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ரெசிஸ்டன்ட் போஸ்ட்டு 100 போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 5 போஸ்ட்
இந்த கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் ஆகிறவங்களுக்காக ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிறது மறைமுகமான பொருள். இப்போ அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 5 பேர் வந்து கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஆகி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா 5 பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு வேக்கன்சி வரும். அப்போ சீரியல் நம்பர் 1ல் இருக்கிறவருக்கு வேலை கொடுக்கலாம். இது ஒன்று. இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவர் வேறு ஏதாவது பணியிடத்துக்கு போயிட்டார், டிஎன்பிஎஸ்சி எழுதி வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னால் இங்கே ஒரு வேக்கன்சி வரலாம். அப்போ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர் 1க்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது 2. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் யாரோ ஒருத்தர் எதிர்பாராத விதமாக இறந்து போய்விட்டால் இப்போ அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சீரியல் நம்பர் 1ல் இருக்கிறவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க. இப்போ இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த 5%க்கு மிகாமல் இந்த கம்பல்ஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டினுடைய சீலிங்கை வச்சதுனால தான் இப்போ இந்த காலதாமதத்துக்கு காரணம். இப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கட் ஆஃப் டேட்டு வைக்கணும். கவர்மெண்ட் தான் இதில் வந்து பாலிசி டெசிஷன் எடுக்கணும். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ரிப்போர்ட்டை வாங்கணும். எத்தனை அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது, எத்தனை வருஷமாக இவங்கெல்லாம் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கட் ஆஃப் டேட்டு வைக்கணும். இப்போ 31/12/2023 அப்படி வச்சுக்கோமே. அந்த தேதி வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த 5% சீலிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை ரிலாக்ஸேஷன் கொடுத்துடணும். கவர்மெண்ட்டு பார்த்தா முடிவு எடுக்கலாம். 31/12/2023 வரைக்கும் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துடலாம். அந்த 5% சீலிங்கிறது இவங்களுக்கெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டாக ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அத்தனை பேர்த்துக்குமே வேலை கிடச்சிரும். இது ஒன்று. இல்லை யாராவது கோர்ட்டுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு காலதாமதம் ஆயிடுச்சு, 10 வருஷம் 15 வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததே வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் 10 வருஷம் 15 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், அப்போ அந்த ஸ்கீமினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னு சொன்னாங்கன்னா கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த 5% சீலிங்கிறத வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேஸையெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு கோர்ட்டு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு கோர்ட்டு சொல்லி கவர்மெண்ட் அதை நடைமுறைப்படுத்துவதை காட்டிலும் கவர்மெண்ட்டாகவே தன்னிச்சையாக அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தால் பல பேர்த்துக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.